இன்றைய அனுதின தியானத்துக்கான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 39 வசனத்தை தலைப்பாக நான் சொல்ல விரும்புவது டிமினிஷ்ட். நாம் குறைகிறோம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? 38 வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்திலும் ஆபத்திலும் துயரத்திலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். இங்கே ஆசீர்வாதத்தை சொல்லும்படியான அதே தேவன் அடுத்த காரியத்தில் அங்கே தாழ்வை, குறைவை, துயரத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் இவ்வாறாக நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே அவர்கள் பெரும்படியான ஆசீர்வாதங்களை அவர்கள் காத்து கொள்ளத்தக்கதான நிலைமை அவர்களுக்குள்ளாய் இல்லாததினாலே அவர்கள் அலைந்து திரிகிற வண்ணமாக கர்த்தர் அவர்களை மாற்றி போடுகிறார். ஏனென்றால் இதனுடைய காரியம் அவர்கள் பெருமையினாலே, தங்கள் மேட்டுமையினாலே, தங்களிடத்திலே கிடைத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தின் நினைவினாலே அவர்கள் பிரபுக்களையும் கூட அங்கே 40 வருஷத்தில் பார்க்கிறோம் இகழ்ச்சி வர பண்ணி, ஆங்கிலத்தில் he poureth contempt upon princes and causes them wander in the wilderness where there is no way. அங்கே பிரபுக்களும் கூட அந்த மேட்டுமைத்தனத்திலே அவர்கள் அழிவுக்குள்ளாய் கடந்து போவதை பார்க்கிறோம். இதனுடைய காரியம் 42 வசனத்திலே பார்க்கும்போது 41, 42 சொல்லி, எளியவனை சிறுவனும் இருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை மந்தை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். கர்த்தர் எளியவனுக்கு, தன்னை தாழ்த்துகிறவனுக்கு அந்த பலனை கொடுத்து அவனை உயர்த்தி வைக்கிறார். நம்மை தாழ்த்துவோம், தேவனுக்கு முன்பாக பலனை பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.